OLX செயலி மூலம் பயன்படுத்திய படுக்கையை 15,000 ரூபாய்க்கு வாங்குவதாக ஆசை காட்டி பொறியாளரிடம் இருந்து 68 லட்சம் ரூபாயை பறித்த ஆன்லைன் மோசடி கும்பலை பெங்களூரு போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூரு HSR லே அவுட்டில் வசிக்கும் பொறியாளர் ஒருவர் அது குறித்து அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் OLX மூலம் பயன்படுத்தப்பட்ட படுக்கையை விற்பனை செய்ய புகைப்படங்களுடன் விளம்பரம் செய்ததாகவும் அதன் விலை 15,000 என்று நிர்ணயித்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார். டிசம்பர் 6ஆம் தேதி இரவு 7 மணியளவில் இந்திரா நகரில் உள்ள ஒரு பர்னிச்சர் கடையின் உரிமையாளரான ரோஹித் மிஸ்ரா என்று கூறி ஒரு நபரிடம் இருந்து பொறியாளருக்கு அழைப்பு வந்தது. அவர் OLX-இல் விளம்பரத்தை பார்த்ததாகவும் பயன்படுத்தப்பட்ட அந்த படுக்கையை வாங்க ஆர்வமாக இருப்பதாகவும் கூறினார். விலையை பற்றி விவாதித்த பிறகு அதற்கான தொகையை டிஜிட்டல் பேமெண்ட் செயலி மூலம் பொறியாளர் கணக்கிற்கு பணத்தை அனுப்புவதாக கூறினார். ஒரு நிமிடம் கழித்து UPI ID மூலம் பணத்தை அனுப்ப முடியவில்லை என்று சர்மா கூறினார். பொறியாளர் கணக்கிலிருந்து 5 ரூபாய் அனுப்புமாறும் அவற்றை திருப்பி அனுப்புவதாகவும் தெரிவித்து உள்ளார். அதன்படி சர்மா கொடுத்த UPI IDக்கு ரூபாய் 5ஐ அனுப்பினார் பொறியாளர். அதற்கு பதிலாக அவருக்கு 10 ரூபாயை சர்மா அனுப்பியுள்ளார். பின்னர் சர்மா மீண்டும் பொறியாளரிடம் பணம் செலுத்த முடியவில்லை என கூறி 5,000 ரூபாய் அனுப்பச் சொன்னார். பணத்தை பெற்றுக்கொண்ட சர்மா 10,000ஐ திருப்பி அனுப்பினார். பின்னர் பொறியாளரிடம் 7,500 ரூபாயை அனுப்புமாறு கூறி 15,000 ரூபாயை திருப்பி அனுப்புவதாக சர்மா தெரிவித்தார். அதன்படி பொறியாளர் பணத்தை அனுப்பினார். அதன் பிறகு சர்மா தற்செயலாக 30,000 ரூபாயை அனுப்பிவிட்டதாகவும் ஒரு இணைப்பை கிளிக் செய்து OTPயை பகிர்வதன் மூலம் பணத்தை திருப்பி தருமாறு பொறியாளரிடம் தெரிவித்தார். அதன் பிறகு பொறியாளர் தனது கணக்கிலிருந்து அடுத்தடுத்து பணத்தை இழக்கத் தொடங்கினார். IMPS பரிமாற்றம் மூலம் பணத்தை இழக்க தொடங்கியதால் அதையே திருப்பி தருமாறு பொறியாளர் கேட்டு உள்ளார். பணத்தை திருப்பி தருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன் என்று கூறி சர்மா பொறியாளரை சமாதானப்படுத்தினார். அப்போது ராஜேஷ் மிஸ்ரா என்ற பெயரில் மற்றொரு கணக்கு எண்ணை சர்மா கொடுத்துள்ளார். அதில் 2 முறை 15 லட்சமும் ஒரு முறை 30 லட்சமும் அனுப்பியதாகவும் டிசம்பர் 6ஆம் தேதி இரவு 9 மணி முதல் காலை 9 மணி வரை மொத்தம் 68.6 லட்சத்தை இழந்ததாக பொறியாளர் தமது புகாரில் கூறியுள்ளார். டிசம்பர் 8 அன்று சர்மா தொடர்ந்து அதிக பணம் கேட்டதால் அது ஒரு மோசடி என்பதை உணர்ந்ததாகவும் பொறியாளர் தெரிவித்து உள்ளார். பொறியாளர் புகாரின் பேரில் டிசம்பர் 9ஆம் தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் IPC பிரிவுகள் 419 தனிப்பட்ட முறையில் ஏமாற்றுதல் மற்றும் 420 ஏமாற்றுதல் மற்றும் நேர்மையற்ற முறையில் சொத்தை வழங்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மோசடி செய்தவர்களின் கணக்குகளை முடக்க வங்கிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுவாக இதுபோன்ற மோசடி செய்பவர்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு 5 லட்சம் வரை இழப்பு ஏற்படுவதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆனால் இது மிகப்பெரிய தொகை. மோசடி செய்பவர்கள் அனுப்பிய இணைப்புகளை பொறியாளர் கிளிக் செய்து OTPகளையும் பகிர்ந்துள்ளார். அதனால் இவ்வளவு தொகையை இழக்க நேரிட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஆன்லைன் சந்தையான OLX-இல் விளம்பரம் செய்து பயன்படுத்திய படுக்கையை விற்க முயன்ற 39 வயது பொறியாளர் 3 நாட்களில் சைபர் கிரிமினல்களிடம் 68 லட்சத்தை இழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு நகரத்தில் நூதன முறையில் மோசடி செய்யும் சைபர் கிரிமினல்களால் கொள்ளையடிக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை இதுவாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.